Peacemakers of Christo. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அவ்வப்பொழுது நம்ம நினைப்போம், நம்ம சோறு கிடைக்கணும், நமக்கு சோறு கிடைச்சி நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், நமக்கு ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ ஒரு 50 லட்சமோ கிடைக்கணும், இல்லை 1 கோடியோ கிடைக்கணும், நமக்கு ஒரு வீடு கிடைக்கணும், நமக்கு ஒரு சின்ன வேலை கிடைக்கணும், நம்ம ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும், நம்ம ஒரு கார் வாங்கணும், நம்ம ஒரு பிள்ளைய பெக்கணும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம குறுகிய குடும்பம், இப்படி என்று நேரோ மைண்டட் வாழ்க்கை வாழ்கிறோம். குறுகிய மனத்தன்மை உடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே குறுகிதான் நம்ம யோசிக்கிறோம். எல்லாம் தன்னலத்தோடு தான் யோசிக்கிறோம். கொஞ்சம் தான் யோசிக்கிறோம். நிறைய யோசிப்பதில்லை. உன் கெப்பாசிட்டி பெருசு, ஆனா நீ அதை பத்தி யோசிப்பதில்லை. உன்னையே நீ தாழ்த்தி கொண்டு, உன்னையே நீ அமுக்கி கொண்டு, உன்னையே நொறுக்கி கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நீ உனக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன் தெய்வ பிள்ளைகளே. My dear children, when we pray, we just pray for a small house, a small family, 1 or 2 children, a small scooter or bike, or one small car, or small savings. This is what we plan, we pray. We pray and work for it. Why can't you think a little more bigger? Why can't you think a little more broader? Your capacity is more, but you are limiting yourself, you are suppressing yourself, you are depressing yourself, you are pressing yourself. You are not thinking broadly. You are not thinking in a bigger way. Why you are limiting yourself? This is what we see. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 42 44 முடிய உலகம் முழுவதுமே, நாடு முழுவதுமே பஞ்சத்தில் இருக்கிறார்கள். சாப்பாடே கிடையாது. அங்க ஆகாப்பும் ஜெசேபலும் தீர்க்கதரிசியை எலிசாவை கொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எலியா சாதாரண ஒரு மனிதனாக அமர்ந்திருக்கிறார். அந்த எலியாவை பார்க்க 100கணக்கான பேர் அங்க வராங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லை. அங்கிருந்த சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு 20 பார்லி ரொட்டியை கொண்டு வராங்க. ரொட்டியை கொண்டு வந்த உடனே அவர் அதை ஆசீர்வதித்து, எல்லாரும் பசியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடு அப்படி என்று சொல்லும் பொழுது பத்தாதுன்னு அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். எலியாவின் வார்த்தையின் நிமித்தம் அங்கு அற்புதங்கள் நடக்கிறது. அங்கு தேவனுடைய மகிமையான காரியங்கள் நடக்கிறது. 100 பேரும் வயிறார சாப்பிடுறாங்க. 20 ரொட்டி, சின்ன ரொட்டிய 100 பேரும் வயிறார சாப்பிட்டுட்டு அங்கு மீதியும் இருக்குது. தெய்வ பிள்ளைகளே, கடவுளுடைய அற்புத காரியங்கள் நடக்கிறது. When there was a famine in the whole land of Israel, and Agab and Jezebel were trying to kill the prophet Elijah, and Elijah was there hiding himself, and hundreds of people came to get his blessings, and they were all in hunger. They were feeling hungry. They were not able to lead a strengthening life. No courage for them. They were all weak because the whole land was in famine. So the servant of the prophet Elijah brought some 20 barley biscuits, and there Elijah blessed the biscuit, the bread, and told them to give to all 100 people. They all distributed. They knew that it will not be sufficient, but still they distributed, and God's mighty hand was there. The bread got multiplied, and the whole people ate stomach full, and there were also balance of bread. தெய்வ பிள்ளைகளே, இன்றைய காலகட்டத்தில் நீ குறுகிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். You are living a narrow minded life. நீ இன்னும் விசாலமாக, நீ இன்னும் பெரியதாக யோசிக்க வேண்டும். உன்னுடைய கெப்பாசிட்டி மிகவும் பெரியது தெய்வ பிள்ளைகளே. நீ நினைக்கிற என் மனைவிக்கும் 2 பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் சோறு போட முடியும், அதுதான் என்னால சம்பாதிக்க முடியும் என்று நீ நினைக்கின்றாய்.
குறுகிய வட்டத்துக்குள்ளாய் குட்டையில ஓர்ன மட்டையாய் இல்ல குட்டையில ஓர்ன தவளையாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். You think that you can do everything in a limited way. You cannot think a little more broader. You are like a frog in the well. You are not able to come out of your capacity, your capability, your strength, your knowledge. You are suppressing yourself. My dear friends, come out. You can do little more things. Don't stop yourself. Don't be limited to something. நீ எல்லாத்துலயும் நீ உன்னை கட்டுப்படுத்திட்டு வாழாத. உன் ஞானம் பெரியது, உலகம் விசாலமானது, பரவி கிடக்கிறது. அதுல உன் டேலண்ட் எவ்வளோ பெரியது தெய்வ பிள்ளைகளே. அதனால சின்ன குறுகிய வட்டத்துல வாழாத. இன்னும் அதிக பேத்துக்கு சாப்பாடு உன்னால போட முடியும், அதிக பேர் வாழ்க்கையை உன்னால நிரப்ப முடியும், உன்னால ஆசீர்வதிக்க முடியும், உன்னால உயர்த்த முடியும், உன்னால சாதிக்க முடியும். இன்னைக்கு நீ 1 லட்சம் நினைச்சேனா நீ 100 கோடி சம்பாதிக்க முடியும். கெப்பாசிட்டி உனக்கு இருக்குது. நீ உன்னையே லிமிட் பண்ணாத. You can, if you think that you can only earn 1 lakh, no, you can earn 100 crores. That much capacity you have, that much knowledge you have, that much talent you have. Don't suppress yourself. That's what Elijah believed the Lord. Lord multiplied everything. Believe in the Lord. கடவுளை நம்பு, கடவுளை விசுவாசி. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இதை தொடு, இது 100ஆக மாறட்டும். இது இன்று 1ஆக இருப்பது என் தொழில் சிறியதாக இருக்குதா, 100ஆக மாறட்டும். ஒரு பிரான்ச் இருக்குதா, 10 பிரான்ச்ச ஓபன் பண்ணு. கடவுளை நம்பு, விசுவாசி. அவர் ஆசீர்வாதம், அவர் கரம் எல்லா இடத்திலும் இறக்கட்டும். நீ வெற்றி அடைவாய். கடவுளுடைய கரம் இம்பார்ட்டன்ட். God's hand is important. If God's hand is there, wherever you touch, it will be multiplied. It will be multiplied. Let God's hand be there, and God's power be there, and you be multiplied. கடவுள் கரம் உன்னில் இருந்தால் நீ செழுமையாவாய், நீ பழமையாவாய், நீ பெருகுவாய், நீ உயர்வாய். கடவுள் உன்னோடு இருக்கிறார். நம்பு, விசுவாசி. God bless you. திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றும் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றும் ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள்,
மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள் நம்முடைய திருச்சபையில. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் உடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்க, கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.